அவர்களே. வடக்கு வாழ்ந்து தெற்கு தேய்ந்து கொண்டிருந்த காலம், சமூகத்தின் சமநிலை தவறிய காலம் அது. மடமையில் உறங்கும் மண் விழிக்க பெரியாரும் அண்ணாவும் நடைபோட்டுக் கொண்டிருந்த போது தமிழ்நாடு மாணவர் மன்றத்தை தொடங்கி மாநில அரசியல் மாற்றத்தில் கடை போட்டார் முத்துவேல் கருணாநிதி. ஒரு இளம் தலைமுறை நேர்த்தியான முறையில் நல்ல கற்பனை வளத்தோடு கருத்து வளத்தோடு இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். பூர்வகுடியில் பூகம்பம் ஏற்பட இந்தியை தூக்கி வந்த போது கள்ளக்குடி தண்டவாளத்தில் தொடங்கிய போராட்டம் ஆதிக்கவாதிகளை அடக்கும் அரங்கேற்றம். கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் வட்டை உரியும். பேனாவிலும் சென்னாவிலும் சிக்ஸர் அடித்து உரிமை குரலுக்கும் ஆட்சி மாற்றத்திற்கும் அடித்தளம் அமைத்தவர். தமிழ் மீதுள்ள அன்பால், பற்றால், பாசத்தால் தமிழ் காத்து தமிழரின் நலங்காக்கும் தொண்டர்க்கு தொண்டனாகிய நான். திரைப்படங்கள் புரட்சிகளை முழங்கியது. வாலிபர்கள் என்னை சுற்று வானம்பாடிகள் போல வட்டமிட காரணம் என்னுடைய வார்த்தை அலங்காரம். வளம் குறையா கருத்துக்கள், தரம் குறையா கொள்கைகள், இந்த தரணிக்கு தேவையான தங்கம் நிகர் எண்ணம். 1969 அண்ணாவின் இளவலாய், தமிழகத்தின் புதிய அத்தியாயமாய், வருங்காலத்தின் வழியாய் முத்துவேல் கருணாநிதி முதல்வரானார். கருணாநிதி என்னும் நான் சிந்தனையில் விளைந்த செல்வம் சீர்திருத்த கொள்கையெனில் செயல்படாது அதனை விடுத்தல் பெருந்துரோகம். சொன்னதை செய்வதற்கும் செய்வதை சொல்வதற்கும் ஓர் அரசு. சமுதாயத்தில் மாற்றம் தேவை என்று விரும்பினேன். அதை ஓரளவு வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்டேன் என்று பொழுது நம்புகிறேன். ஒரு கருணாநிதி போனாலும் பல கருணாநிதிகள் நிச்சயமாக. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாகத்தான் நடப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன்.